சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு இதய நோய்க்கான சிகிச்சைக்காக போனதுக்கு அப்புறமா திமுகவோட ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு தமிழகம் திரும்பியிருக்கார். தமிழகம் திரும்பினப்போ சென்னை ஏர்போர்ட்டில் வச்சு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இவருக்கு கொடுக்கப்பட்டது. வெளியில் பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசுகிறப்போ ஓடணும், ஒளியணும், இல்லை மற்றபடியாக எங்களுக்கு ஒளியக்கூடிய அந்த பழக்கமே கிடையாது, திமுக எங்களை அப்படி வளர்க்கலை, நாங்கள் எப்படிப்பட்ட இயக்கம்ன்றது திமுகவோட செயல்பாடுகள் இதுக்கு முன்னாடி இருந்ததே தெளிவாக காமிக்கும். அப்படி இருக்கப்போ இந்த ஊழல் வழக்குகளை நாங்கள் நிச்சயம் எதிர்கொள்வோம்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூருக்கு ஒருத்தர் ஓடிட்டாருன்னு மறைமுகமாக இவரை விமர்சிச்சிருந்த அந்த ஒரு வேலையில் இந்த ஒரு பதில் அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு நபராக உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட முதல் மாநாடு போதையில்லா தமிழகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாநாடை பொள்ளாச்சியில் இன்னைக்கு தொடங்கியிருக்காரு. இதை பற்றின தகவல் மற்றும் நிறைய செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தென்னிந்தியாவோட நைட்டிங்கல்னு அழைக்கப்படக்கூடிய பாடகி ஜானகி அம்மாவில் அவர்கள் இறந்துட்டாங்க. அவரோட சில முக்கியமான நிகழ்வுகள், அவரோட வாழ்க்கையில் அவர் செஞ்ச சாதனைகள் சொல்லி அந்த ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, தமிழக திரையுலகத்தில் அந்த பாடலை, அவரோட இசையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடலை கேட்காத நபர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா 40,000க்கும் அதிகமான பாடல்களை தன்னோட சொந்த குரலில் பாடியிருக்காங்க. 1957 விதியின் விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் திரைப்படத்தில் தான் இவங்களோட இசை பயணமானது தொடங்குச்சு. தென்னிந்தியாவோட இசை அரசின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, எஸ் ஜானகி. இந்த கூட்டணின்னு ஒன்று வந்துட்டாலே அந்த படத்தில் இந்த 3 நபர்களும் இணையறாங்க. இசைக்கு இளையராஜா அவர்கள், பின்னணி பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் அம்மா ஜானகி அவர்களும் இணையறாங்கன்னா அந்த படத்துக்குன்னு சொல்லி ஹீரோ யாரு, என்ன திரைக்கதை, இதெல்லாம் இல்லாமல் அந்த பாடல்களுக்காகவே தனி ரசிகர் பட்டாளமானது இந்த இடத்துல உருவான காலகட்டங்களும் இருக்கு. 1960, 70, 80களில் பி ஸ்ரீனிவாஸ், எஸ்பிபி, யேசுதாஸ் ஆகியோரோடு சேர்ந்து அதிக எண்ணிக்கையில் பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. இது மட்டுமே ஆயிரக்கணக்கை தாண்டும். தமிழில் செந்தூர பூவேன்னு ஆரம்பிக்கக்கூடிய 16 வயதினிலே வரக்கூடிய அந்த ஒரு பாடலும், இஞ்சிடு பழகா தேவர் மகனில் வரக்கூடிய அந்த பாடலுக்காகவும் தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. 1992ஆம் ஆண்டுல இலங்கை போயிருந்தப்போ ஞானகான சரஸ்வதினு சொல்லக்கூடிய பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை இவங்களே லிரிக்ஸ் எழுதுனது மட்டும் இல்லாமல் இசையமைச்சு பாடல்களாகவும் வெளியிட்டிருக்காங்க. பெங்களூர்ல வசிட்டு வந்தப்போ வயது மூப்பின் காரணமாக 88 வயதுல அவர் இப்போ தவறிட்டதா அந்த செய்திகள் வெளியில் வந்து முழு அரசு மரியாதையோட அம்மா அவர்களோட உடல் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. தமிழ் திரையுலகம் மட்டுமில்ல, இந்திய திரையுலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு. பின்னணி பாடகி அம்மா ஜானகி அவர்கள் இறந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு தமிழக முதல்வர்ல இருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு திரையுலகத்தை சார்ந்த முன்னணி நபர்கள் இதற்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனல் சார்பாகவும் ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததா அண்ணன் ஆர் ராசாவை பற்றின ஒரு செய்திகள். ஆர் ராசா திமுக சர்ச்சையான பேச்சு, இதெல்லாம் நம்மளால பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் பேசுகிற ஒரு நிகழ்ச்சியில் கூட விஜய் அவர்களை, தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை ஒருமையில் அவனே இவனேன்னு பேசக்கூடிய மாதிரி ஒரு காணொலி ரொம்ப வைரலாக மாறிட்டு வருது. இதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த அரசு மருத்துவர் ராசா மணிகண்டன் சொல்லக்கூடிய நபர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. கடந்த 25/6/2026 அன்று நடந்த நிகழ்ச்சியில் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இல்லை திருமண நிகழ்வுகளில் முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப ஒருமையில் பேசுறதா அந்த ஒரு புகாரில் தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும்ன்றதையும் செய்தியா இந்த இடத்துல வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு திமுகவினர் நிறைய எதிர்வினைகளை ஆற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சகிப்புத்தன்மையே கிடையாதா? யார் என்ன பேசினாலும் அவங்களுக்கு அவங்க மேல அவதூறு வழக்கு போடுறது, யாரையோ ப்ராக்ஸியை வச்சு இந்த இடத்துல கேஸை ஃபைல் பண்றதுதான் இந்த தாவேக்காவோட மாற்று அரசியலா பார்க்கப்பட்டு இருக்கான்னு சொல்லி மிகப்பெரிய அளவு எதிர் விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. ஆனா இதே திமுக ஆட்சியில் இருந்தப்போ முதலமைச்சர் அவர்களை விமர்சிச்சதுக்காக ஒருமையில் கிடையாது, வெறும் விமர்சனங்கள், அவர் ஆட்சியில் நடைபெற்ற பிரச்சனைகளை பற்றி விமர்சனம் பண்ணதுக்காகவே பல நபர்கள் இந்த இடத்துல குண்டாஸ் போடப்பட்டு அவங்க எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தாங்க, எத்தனை மாசங்கள் இருந்தாங்கன்றதெல்லாம் கடந்த தமிழகத்தோட வரலாறுல இருக்கின்றது. இதற்கான ஒரு பதிலாக நெட்டிசன்கள்னால கொடுக்கப்பட்டு இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தான் ஏவா வேலு அவர்களோட அந்த ஒரு சம்பவம். நாளைக்கே அவர் ஆஜராக போறாரு. இந்த முறைகேடு வழக்கில் சாலை போடாமலே போட்டுட்டதா கணக்கு அம்சதா மிகப்பெரிய அளவு முறைகேடு வழக்கானது அவருக்கு எதிராக இருந்துட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட பல சாட்சியங்கள், அது மட்டும் இல்லாமல் முக்கிய குற்றவாளிகளானவங்க காவல்துறையோட அந்த ஒரு கண்காணிப்பில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் அவர் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா உடனடியாக அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்றது பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக மாறுச்சு. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய எலிசபெத் மருத்துவமனையில் அவருக்கு இதய நோய்க்கான அந்த ஒரு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கதா திமுக வட்டாரங்கள் சொல்லியிருந்தது. இதை சமீபத்திய கரூர் நிகழ்வில்
மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ முதலமைச்சர் அவர்கள் கூட சிங்கப்பூருக்கு ஒருத்தர் ஓடிட்டாரு, இவங்க எல்லாரையுமே நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம், இவங்க என்னென்ன ஊழல் பண்ணாங்களோ இது எல்லாத்தையும் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லி பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நடுவில் ஏவா வேலு அவர்களுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ஏர்போர்ட்லேயே வச்சு அவரை லாக் பண்ணணும், இதற்கு வந்து உயர்நீதிமன்றம் விதித்த தடைன்னு சொல்லி ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த வழக்கானது போயிட்டு இருந்தது. இப்போ ஃபைனலி ஏவா வேலு அவர்கள் வந்துட்டாரு. வரப்பவே பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான் வந்திருக்காரு. யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? திமுக காரங்களுக்கு ஓடி ஒளியிற அந்த ஒரு பழக்கமே கிடையாது. எப்படிப்பட்ட விசாரணையாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம். இது வரைக்கும் யாருமே திமுகவில் இருக்கவங்க ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்னு சொல்லி பல விதமான அவர் அப்படியே எலவேட் பண்ணி காமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அவரை பற்றின இந்த கபாலி படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் ஒன்று வரும், வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனானோ அப்படியே திரும்ப வந்துட்டுன்னு சொல்லு. அந்த ஸ்டோரியெல்லாம் போட்டு இந்த இடத்துல அவர் நல்லா எலவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா சிம்பிள் தான். அது சரி 2018 ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் போட்டுட்டு அண்ணன் ஆர்எஸ் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த ப்ரூஃபையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணலை, உங்களுக்கு வந்து இதே பாதிப்பு தான் இருக்கு, அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிருக்கீங்க, அதுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்குன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட அந்த டீடைல்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றின அந்த வீடியோக்களும் சிபிஐ என்கொயரி டைம்ல நடைபெற்ற அந்த வீடியோக்களும் வெளியாகி வைரலான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஸோ ஏவா வேலு அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் ஆஜராக போறாரு. ஆஜரானதுக்கு அப்புறமா இவர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு எந்த திசையை நோக்கி போக போகுதுன்றது தெரியும். 180 கோடிக்கு அதிகமான ஒரு முறைகேடு நடந்ததா இந்த ஒரு புகார்ல எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ அவர் வந்துட்டார், அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க போகிற, அதாவது இந்த விசாரணையில் முழு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறதா நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த உத்தரவாதமானது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வழக்கு எப்படி போக போகுதுன்றது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்காக, அது எந்த பகுதியில் இருந்து வருது, கேரளாவுக்குள்ளே எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதை தடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் டூஃபன் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷனை லான்ச் பண்ண போகிறதா அந்த மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதற்காக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, தமிழக காவல்துறை இவங்க எல்லாரோடும் சேர்ந்து செயல்பட போகிறதாகவும், இந்த ட்ரக் எப்படியெல்லாம் கேரளாவுக்குள்ள ஊடுருவுது, பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து எப்படி ஊடுருவுது, கடல் வழியாக எப்படி இந்த இடத்துல உள்ள வருதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த சோர்ஸ் ஆஃப் அரைவல் யார்கிட்ட இருந்து இது அனுப்பப்படுதுன்னு சொல்லக்கூடிய வரைக்கும் கண்டுபிடிக்க போறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இதே மாதிரி தமிழகத்திலையும் பண்ணனா வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்படக்கூடிய, ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ட்ரக் இந்த இடத்துல வருதுன்னா அது தமிழக கடற்கரை வரைக்கும் படகுகள் மூலமா கொண்டு வரப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தான்ல இருந்து ஏகப்பட்ட கப்பல்களை பிடிச்சிருக்காங்க. இது இப்போ ரீசன்ட் டைம்ல கூட இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் அரைவல்ன்றதை கண்டுபிடிக்கிறப்போ, எங்க இருந்து அது வருதுன்ற கண்டுபிடிக்கிறப்போ பெரிய ஒரு நெட்வொர்க்கும் இதில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லோக்கல்ல யார் யாரெல்லாம் உதவிட்டு இருக்காங்களோ, போலீசாரோட கண்களில் சிக்காம, கடலோர பாதுகாப்பு படையோட கண்களில் சிக்காம யாரெல்லாம் செயல்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். தமிழக அரசும் இதே மாதிரி சில முயற்சிகள் எடுத்தனா போதைப் பொருள் அல்லாத ஒரு மாநிலமா தமிழகத்தை கண்டிப்பா மாற்ற முடியும். இந்த போதையோட அழிவு அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் ஊறி போயிருக்கு. ரொம்ப பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடியதாகவும் மாறிட்டு இருக்கு. தாவேகாவோட எம்எல்ஏ விஜய் அவர்கள் அவரோட காணொலி இன்னைக்கு ஒன்று வைரலா பரவிட்டு இருக்கு. சில மாணவர்கள் சமூகத்தில் வந்து மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சில மாணவர்கள் தங்களுக்கு உதவி பண்ணணும், ஏன்னா எங்களால் எங்களோட கல்வியை வந்து தொடர முடியல, ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறோம்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அப்படி மென்ஷன் பண்ண அந்த மாணவர்களுக்கு தன்னோட எம்எல்ஏ மாச சம்பள பணத்திலிருந்து அந்தந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த உதவி தொகைன்றதை இன்னைக்கு அவர் கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்வு பெரிய ஒரு வைரலான விஷயமா மாறினது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கள் நிறைய பேர், ஏன்னா இன்னைக்கு தாவேகாவோட சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் முதல் டைமா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸா உள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற நபர்களும் தொடங்க இந்த ஆளுங்கட்சி மட்டும் இல்லாம மாற்று கட்சிக்காரர்களும், ஏன்னா மற்ற கட்சியில் இருக்கவங்களை பார்த்தா பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய நபர்கள், பல கோடிக்கணக்கான சொத்து இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களாம் அவங்களோட ஓன் ஃபண்ட்ல இருந்து இந்த மாதிரி கல்விக்காகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக அந்த குழந்தைகளுக்காக செலவு பண்றப்போ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்றதும் இந்த இடத்துல இணையத்தில் முக்கியமான ஒரு கருத்தா பரவ ஆரம்பிச்சு. கடைசியா பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களோட வி த லீடர்ஸ் மாநாடு, போதையில்லா தமிழகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கான்செப்ட்ல இந்த ஒரு மாநாடு தொடங்கியிருக்கு. தமிழ் தாய் வாழ்த்து பாடலோட இந்த ஒரு மாநாடு தொடங்கியிருக்கு. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாநாடுல வந்து நிறைய இளைஞர்களோட கூட்டத்தை பார்க்க முடியுது. எல்லாருக்கும் ஒரு ஒயிட் பேண்டை கொடுக்கறது, நிறைய பெண்களோட கூட்டம் உள்ள வர்றது, இது மாற்றத்திற்கான அரசியல், நடிகரோட மோகம் இல்லாம உண்மையான மாற்றத்தை நோக்கி இந்த அரசியலானது நகருதுன்னு சொல்லி அங்க வந்திருக்கக்கூடியவங்க நிறைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விழா மேடைக்கு வரப்போ திரு அண்ணாமலை அவர்கள் சாஷ்டாங்கமா அந்த இடத்துல விழுந்து வணங்குனதும் பெரிய ஒரு வைரலான விஷயமா இப்ப மாறிட்டு இருக்கு. சோ மாற்றத்துக்கான அந்த அரசியலை முன்னெடுக்கிறோம்னு சொல்லி மிகப்பெரிய அளவு இது பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. காரணம் என்னன்னா தமிழக அரசியல் இப்போ முக்கியமான ஒரு கட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. ஒன்னு இவர் எந்த சைடு எடுக்க போறாரு,
தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடா இல்லை தாவேகாவுக்கு எதிரான நிலைப்பாடா? அப்படி தாவேகாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தால் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடா இல்லை திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடா? இல்லை அப்படியும் தாவேகாவுக்கு எதிராக ஒரு நிலைமை எடுக்கணும்னா தமிழ் தேசியத்துக்கான ஆதரவா இல்லை தமிழ் தேசியத்துக்கான எதிர்ப்பான்னு சொல்லி நிறைய கேள்விகளானது இந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ அந்த மாநாடு தொடங்கி இருக்கும். ஸோ அடுத்த பதிவில் அவர் என்ன பேசினார், இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட பல முக்கியமான முடிவுகள் என்னன்றதை தொடர்ந்து அந்த பதிவுகளை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு சில தகவல்கள் உங்களுக்கு புதுசாக, அதுவும் நிறைய இன்சிடென்ட்டை சேர்த்து சொல்லியிருப்பேன்னு நான் நம்புறேன். அண்ட் அதில் பேசப்படாத சில உண்மைகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துப்படுறதையும் நான் நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் சில 100 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நம்மளால் 2000 சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கவுண்ட் அடைய முடியும். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். நான் இந்த வீடியோவோட கடைசியில் இன்னொரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏவா வேலு அவர்கள் வந்ததுக்கப்புறமா பெரிய அளவில் இந்த கேஸில் திருப்புமுனை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம், தாவேகா திமுக இந்த கூட்டணி ஒன்றா இணையணும்னு சொல்லி தாவேகாவோட கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற சில கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து இன்னும் சில எம்எல்ஏக்கள் 10 எம்எல்ஏக்கள் வரைக்கும் தாவேகாவில் இணையலாம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த எம்எல்ஏக்கள் இணைஞ்சு இடைத்தேர்தலில் அவங்களுக்கான கூட்டணி பலம் அதிகமாகிடுச்சு, அவங்களோட கட்சிக்காரர்களோட எம்எல்ஏ பலம் அதிகமாகிடுச்சுன்னா தாவேகாவுக்கு கூட்டணி கட்சிகளோட தேவை இருக்குமான்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி ஜெனுவனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பேசலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுடன் விடுகிறது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.